இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்ச மத்திய பட்ஜெட் 2025-2026 பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா தனிநபர் வருமான வரி விதிப்பில் 7.5 லட்சம்லேருந்து 12 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உயிர்காக்கும் உன்னத மருந்துகளாக கருதப்படுகிற 36 வகையான மருந்துகளினுடைய இம்போர்ட் டேக்ஸ் சுத்தமாக குறைச்சிருக்காங்க. இதன் மூலிமா மருந்துகளினுடைய விலை கணிசமான அளவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரியினுடைய இம்போர்ட் டேக்ஸ் 30% அளவிற்கு குறைச்சிருக்காங்க. இதன் மூலிமா மின்சார வாகனங்கள் மற்றும் செல்ஃபோனுடைய விலை கணிசமான அளவில் குறைய போகுதுங்க. அதுக்கப்புறமா கிசான் கிரெடிட் கார்டினுடைய கடன் தொகை 3 லட்சம்லேருந்து 5 லட்சம் ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சிறு குறு தொழில் முனைவோருக்கான கடன் உத்தரவாத தொகை 10 கோடியிலிருந்து 20 கோடி ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா SC ST மகளிர் நியூ என்டர்பிரனரை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு 2 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு அறிவிப்புகள், சுவாரஸ்யமான அறிவிப்புகளை பற்றி முழு வீடியோவாக நம்மளுடைய சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை 1 மினிட்ல தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.